கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூரில் இருக்கிற மந்தர் கார்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இப்போ நான் நிற்கிற இந்த கோயில் புத்தா விஹார்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கட்டப்பட்டது. அதாவது கட்டி ஒரு 5 வருஷம் இருக்கும் இந்த கோயில். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையானால் இங்கே சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுது. ஈவினிங் 6 மணிக்கு மேலே இந்த கோயில் திறந்துடுறாங்க பொதுமக்கள் வழிபாட்டுக்கு. அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் நாம் இப்போ நிற்கிறோம். அவருடைய வீடும் இந்த கோயிலுக்கு எதிர் சந்தில் தான் இருக்குது. தொடர்ந்து நாம் அதையும் பார்ப்போம். அதாவது நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடம் தான் மந்தர் கார்டன் தெருவில் அவர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு இடம். நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த தெருவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குறுகிய சந்து தான். ஒரு கார் தான் இந்த சந்தில் போக முடியும். பக்கத்தில் நெருக்கமான வீடுகள் இருக்குது. இவர் நின்று இங்கே பேசிகிட்டு இருந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் அவர் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த வீடு இருக்குது. அதுக்கான பணிகளும் இப்போ நடந்துகிட்ருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவர் வெட்டுப்பட்ட, அதாவது ஒரு 5:50 கரெக்டாக சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நம்ம பார்க்கும்போது அவர் வெட்டுப்பட்ட நேரம் பார்த்திங்கனாக்கா ஒரு 5:50. வெட்டிட்டு இதே தெருவில் தான் ஓடுறாங்க. ரொம்ப குறுகிய சந்து. ஒரு கார் வந்தாலே உள்ளே வர முடியாது. அதுவும் 5:50ங்கிறப்போ அது இருட்டின நேரமும் கிடையாது. வீடுகள் நீங்கள் இப்போ பார்க்கலாம் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும் உங்களால். இவ்வளோ பட்டப்பகலில் வெட்டிட்டு இதே சந்தில் தான் அவங்க ஓடிருக்காங்கன்றதும் நமக்கு தெரிய வருது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கால் தடம் எல்லாமே சம்பவத்தன்னைக்கு அவர் வெட்டுப்படும் போது எதிர்க்க பணியாற்றிட்டு இருந்தவங்க அங்கேயும் இங்கேயும் ஓடின அந்த கால் தடம். நீங்கள் இந்த வீடு பார்க்கலாம். இது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வீடு. அவர் அயனாவரத்தில் இருந்தாலும் இப்போ இந்த வீடு கட்டுற பணி நடந்துகிட்டு இருக்கனால இங்கே வந்து அந்த கூலி ஆட்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் இங்கே தான் இருந்திருக்காரு. இடிச்சிட்டு இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ நீங்கள் கீழே அந்த கால் தடம் பார்க்கலாம். 2-3 செருப்பு இருக்கிறத பார்க்கலாம். இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த வேலையாட்கள் அந்த சம்பவத்தை பார்த்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இதுக்குள்ளே குதிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடும்போது பதிவான கால் தடங்கள் தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தான் அவர் நின்று அவருடைய வீட்டுக்கான வேலையாட்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்த இடம். இங்கே நின்று தான் அவர் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆப்போசிட் சைடில் இருந்து தான் 2 பைக்கில் இருந்து அந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி டிஷர்ட் போட்டு அவங்க வந்திருக்காங்க. நின்று அவர் பேசிகிட்டு இருந்த இடம் இது தான். அவர் முன்னாடி பேச்சு கொடுத்து அவரை டைவர்ட் பண்ணி பின்னாடி இருந்து தான் முதல்ல தாக்கியிருக்காங்க. அதுவும் கணுக்காலில் தான் வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் தடுக்க போகும்போது கையிலையும் முகத்துலையும் வெட்டுப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 10 செகண்டில் 33 வெட்டு விழுந்திருக்கு அவருக்கு. அந்த சம்பவம் நடந்த இடம் இது தான். நீங்கள் இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பக்கத்துலேயும் வீடு இருக்குது, லெஃப்ட்லேயும் வீடு இருக்குது, ரைட்லேயும் வீடு இருக்குது, எதிர்க்கையும் வீடு இருக்குது. சுற்றி மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்க ஒரு சாலையில் மக்களுக்கு நடுவில் வந்து இறங்கி அவங்க இந்த படுகொலையை செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம நேரடியாக அந்த களத்தில் நின்று தெரிஞ்சிக்க முடியுது. தற்போது இங்கே பத்தர் கார்டன் ஸ்ட்ரீட்டில் சம்பவம் நடந்த இடத்துக்கு மேலேயே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை, அது ஆப்ரேஷனில் இல்லை அப்படிங்கிறாங்க. நமக்கு பத்திரிகையாளர்களுக்கு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், காவல்துறையினர் கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த தெருனுடைய முனையில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் கொடுத்தாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட பார்த்திங்கன்னா அவங்க தப்பிச்சு ஓடும் போது அவங்களுடைய பின்புறத்தை தான் காமிச்சிருந்தாங்களே தவிர அவங்களுடைய முகமோ அவங்க என்ன உடை அணிஞ்சிருந்தாங்களோ அது தெளிவாக அதில் பதிவாகலை. ஆனால் வெட்டுப்பட்ட அந்த சம்பவம், படுகொலை நடந்த சம்பவத்துக்கு மேலேயே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. ஆனால் அது வந்து நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிறாங்க. அது என்னங்கிறத காவல்துறை தான் தீர விசாரிக்கணும்.